நேச்சுரலாக எப்படி இந்த டேனை ரிமூவ் பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு திக் கோட்டாக உங்கள் ஃபேஸில் போடலாம். நீங்கள் எவ்வளோ தான் அழுத்தினாலும் ஸ்கின் அஃபெக்டே ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வெயிலில் போயிட்டு வந்தவங்க ஒரு ஃபுல் பாடிக்கும் இது மாதிரி டீடான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு வச்சு வாஷ் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு வாரம் உங்கள் ஸ்கின் வந்து பெட்டல் சாஃப்டாக இருக்கும். வெள்ளரிக்காவுடைய சாறு எடுத்து அதையும் ஃபேஸில் இந்த மாதிரி காட்டனால் டேம்ப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம். அது போடவே சில பேருடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக மாறுறதை பார்க்குறோம். காரில் போகிறவங்களுக்கு கூட ஒரு சைடில் கை ரொம்ப கருத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. டேன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஹாய் சேஸ்பேக் வியூவர்ஸ், நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. அது வந்து டேன் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான். நேச்சுரலாக எப்படி இந்த டேனை ரிமூவ் பண்ணலாம்? ஒரு நாள் வெயிலில் போயிட்டு வந்தால் ஒரு 10-20 நிமிஷம் நம்ம வெயிலில் நடந்துட்டு வந்தாலே ஸ்கின் வந்து ரொம்ப கருத்துடுறது. கருத்து போனால் தவறில்லை, ஆனால் அது பேர்ன் ஆச்சுன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ரெட்டிஷாக மாறிடும், அலர்ஜி ப்ரோனாக மாறிடும். அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம பார்க்குறது என்னென்னா ஓட்ஸ் வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். பீட்டா குளூட்டன் அதில் இருக்குது. அதனால் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியோ இல்லைன்னா மோர், இளநீர் எல்லாத்தையும் அப்படியே அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபேஸ் பேக்காக நமக்கு இருக்கும். அது கூடவே நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, ரொம்ப நல்ல நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹீட்டை குறைக்கக்கூடிய மோர். ஸோ மோர் வந்து அவ்வளோ நல்லது. இதுலேயும் வந்து லாக்டிக் ஆசிட் இதெல்லாம் இருக்குது. அண்டு வெளியிலேருந்து போடும்போது அதை டேனை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஓட்ஸும் மோரும் நல்ல காம்பினேஷன். கூடவே அதில் நம்ம சேர்க்க போகிறது தேன். ஸோ தேனும் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்னா, நம்ம பாடியில் நிறைய நச்சு பொருட்கள் சேரும். அதை வந்து வெளியேற்றுறதுக்கு சில ஃபுட்டால் முடியும். சில உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நச்சு பொருட்கள் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி ஒன்று தான் இந்த தேன், ஓட்ஸ் இதெல்லாமே. ஸோ இது சின்ன சின்ன அளவில் நம்ம உள்ளே சாப்பிட்றதையும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி வெளியிலையும் போடலாம். எப்படி இதை மிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நல்ல குவாலிட்டி ஓட்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ ஓட்ஸை நல்லா அரைச்சாச்சு. தேவையான அளவு ஓட்ஸ் பவுடரை எடுத்துக்கலாம். டேனிங்க்கு அவ்வளோ நல்லது. இந்த ஓட்ஸ் நல்ல டேனை குறைக்கும். மோர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு திக் பேஸ்ட்டாக வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். அதனால தான் அதை நம்ம வந்து அரைக்கிறோம். அரைச்சிட்டு மோரில் கலந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக மாறிடும். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் தேன் அதில் கலந்துக்கணும். தேன் யூஸ் பண்ணால் முடியோடைய கலர் மாறுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கலாம். ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணும்போது ஒன்றுமே ஆகாது. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய ஐப்ரோஸ், மூஷ் இந்த மாதிரி இடங்களை விட்டுட்டு போடுறது பெட்டர். எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்களேன். இந்த மிக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்குது. டீடான் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை நான் கையில் போட்டு காட்டுறேன். ஓட்ஸில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. இந்த மாதிரி ஒரு திக் கோட்டாக உங்கள் ஃபேஸில் போடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது காயும்பொழுது லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக மசாஜ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ தான் அழுத்தினாலும் ஸ்கின் அஃபெக்டே ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த பட்டர் மில்கோடு சேர்ந்து ஊறினதுனால அவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் சாப்போனின் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்குது. சோப் மாதிரி அது நல்லா நுரைக்கக்கூடியது. இந்த பூந்திக்காயிலெல்லாம் இருக்குமே அந்த மாதிரி இந்த இதுலேயும் இருக்குது. அதனால் ஒரு நல்ல டீடான், எஃபெக்டிவான டீடான் மெட்டீரியலாக இது அமையும். இது ஃபுல்லாக ஃபேஸ் கழுத்தெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிடலாம். ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தொடச்சிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டீடான் நீங்களே கூட செய்யலாம்.
நம்ம வந்து கெமிக்கலாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஹெர்பலான டீடான் பண்ணி உங்கள் முகம், உடம்பு எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாக்கலாம். இப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, அவசரமாக ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகணும் அப்படின்ற போது சிம்பிளாக ஒன்று ஃபாலோ பண்ணலாம். அதுதான் குங்குமாதி தைலம். ஸோ குங்குமாதி தைலத்தில் குங்குமப்பூ நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்தனம், ரோஜா, வெட்டிவேர், மகிழம்பூ இந்த மாதிரி நிறைய வாசனை திரவியங்கள் அதில் கலந்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாள் அதில் ஊற வச்சு எடுத்த ஒரு தைலம் தான், ஒரு ஆயில் தான் இது. ஸோ குங்குமாதி தைலம் அப்படின்றது ஃபுல் பாடிக்கு ஒரு ரீஜுவனேஷனை கொடுக்கும். ஃபுல் பாடியிலையும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நிறைய டைம் வெயிட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்பொழுது சோப் யூஸ் பண்ணாமல் பாடி வாஷ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பச்சை பயிறு, கடலை மாவு வச்சு வாஷ் பண்ணலாம். குங்குமாதி தைலத்தை எப்படி யூஸ் பண்ணது பாருங்கள். ஜஸ்ட் உங்கள் கை விரல்களை மட்டும் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆயில் எடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்களோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரோட்டரி மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வட்ட வடிவமாக நம்ம வந்து நல்லா கொடுக்கலாம். முகம், உடம்பு, கை, கால் எல்லாமே நம்ம வந்து இது ஃபுல்லாக கொடுக்கலாம். அப்படியே உள்ளே இறங்கும். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்களுக்கு எல்லாமே உள்ளே போயிடும். இதுவும் ஒரு டீடானுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வெயிலில் போயிட்டு வந்தவங்க ஒரு ஃபுல் பாடிக்கும் இது மாதிரி டீடான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு வச்சு வாஷ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு வாரம் உங்கள் ஸ்கின் வந்து அப்படியே பெட்டல் சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த இடமே இப்படி தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குங்குமாதி தைலத்தில் உங்கள் கையை டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கழுத்து, ஃபேஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் செஞ்சீங்கனாலே அந்த வாரம் ஃபுல்லாக உங்கள் ஸ்கின் நல்ல வாசனையோடையும் ரொம்ப சாஃப்டாக ஒரு பெட்டல் மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டேன் மட்டும் போகிறது கிடையாது, ஸ்கின்னும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வெயிலில் போயிட்டு வந்த டேனை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா இளநீர் ரொம்ப நல்லது. ஸோ இளநீரில் வந்து அந்த தேங்காய்லாம் எடுத்துட்டு வெறும் பியூரான அந்த இளநீர் எடுத்து அதை ஃபேஸில் ஜஸ்ட் ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ நல்லது. டேன் உடனே குறையும். அது ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும் படணுன்னா ஒரு காட்டனில் டிப் பண்ணி ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணலாம். இன்னொன்று வந்து எப்போவுமே சீசனில் நமக்கு கிடைக்கக்கூடியது வெள்ளரிக்காய். ஸோ அந்த வெள்ளரிக்காவுடைய சாறு எடுத்து அதையும் ஃபேஸில் இந்த மாதிரி காட்டனால் டேம்ப் பண்ணிவிட்டு ஒரு 10-20 நிமிஷம் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணலாம். இதெல்லாம் டேன் ரிமூவலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி டீ டிகாஷன் அது அதை விட ரொம்ப நல்லது. நீங்கள் போட்ட அந்த டீ டிகாஷன் பேலன்ஸ் அந்த டீ எல்லாம் இருக்கும்ல, லீவ்ஸ் எல்லாம், அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுங்கள். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை எடுத்து நீங்கள் ஃபேஸில் அந்த தண்ணியில் ஒரு ஃபேஸ் பேக்கை மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முல்தானி மெட்டி எடுத்து டீ டிகாஷன் அதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணிக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல பிரைட்டாக இருக்கும். டேன் அப்படின்றது வந்து சம்மரில் மட்டும் இல்லை, எல்லா டைம்லேயும் நமக்கு ஸ்கின் டேன் ஆகுது. காரில் போகிறவங்களுக்கு கூட ஒரு சைடில் கை ரொம்ப கருத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பக்கம் லைட்டாக வெளியில் சன்லைட் படுதோ அந்த பக்கம். அதே மாதிரி ஈவன் கோல்டாக வின்டர் டைமில் கூட சில பேர் ரொம்ப டேன் ஆகிடுறாங்க. ஸோ டேன் ஏற்பட்டால் என்ன பண்ணலான்றதை பார்த்தோம். டேன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணணும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து த்ரூ அவுட் த இயர் உங்ககிட்ட இருக்கணும். SPF 15 தான் முதல்லலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இப்போல்லாம் SPF 30, SPF 50, SPF 70 அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஸ்விம்மிங் பண்ணுறவங்களுக்கு கூட சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போகலாம். அதே மாதிரி அவங்க ஏன்னா குளோரினும் சன்லைட்டும் படும்பொழுது ரொம்ப டேன் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து தனியான சன்ஸ்க்ரீன் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு தனி சன்ஸ்க்ரீன் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹேருக்கு கூட தனியாக சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப வெயிலே நிற்க போகிறோம். ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காங்க, அவங்க வெயிலே நிற்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹேர் எல்லாம் அப்படியே செம்பட்டையாக மாறிடும். அவங்களுக்கு ஹேருக்கான சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SPF 30 போட்டால் கண்டிப்பாக ஒரு 1.5-2 மணி நேரம் உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். SPF 50 போட்டிங்கன்னா ஜஸ்ட் அந்த மார்னிங் ஒரு 10 to 11லேருந்து ஆரம்பித்து ஈவினிங் ஒரு 4 o'clock வரையில் கூட உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். உங்கள் வேலை அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பெரிய சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வேலை அந்த அளவுக்கு இல்லை, 10-20 நிமிஷம் தான் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா SPF 15, SPF 30க்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் உங்கள் ஹேண்ட்பேக்கில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு உடனே வெளியில் போகாதீங்க, ஏன்னா அது ஒர்க் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள்.
வெயிட் பண்ணதுக்கப்புறம் போனீங்கன்னா அது கரெக்டாக அந்த மெலனினை மேலே வர விடாமல் தடுக்கும். அப்போ தான் அது நல்லா ஒர்க் ஆகும். போட்டு உடனே போனால் மெலனின் மேலே வரதான் செய்யும், டேனும் ஆகும். அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு என்னன்னா சன்ஸ்க்ரீன் தான். ஸோ அதை கண்டிப்பாக போடுங்க. அது போடவே சில பேருடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக மாறுறத பார்க்குறோம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.